வகைப்பாட்டியலின் அடிப்படை. உயிரினங்கள் என்ன பண்ணுறாங்க, வகைப்படுத்துகிறாங்க, பார்த்துருப்போம். அரிசானில் எத்தனை இருக்குது? 5. மொனிரா, புரோட்டிஸ்டா, பங்கை, பிளான்டே, அனிமலியா. அதில் இது ஃபஸ்ட்டு லெவல் வெர்டிகலாக. அது கீழே எத்தனை இருக்குது? மொத்தம் 6 இருக்குது. இதோட 7 வெர்டிகலாக 7 வகைப்பாடு. ஹரிசானில் எத்தனை? இதோட பற்றிலாம் நிறைய போன வீடியோவில் பார்த்துட்டு நான் திரும்ப எதுவும் சொல்லலை. இங்கே எதெல்லாம் கொஸ்டினாக வருமோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணுறேன், பிடிச்சிக்கோங்க. ஏன் வகைப்படுத்தணுங்க? கொண்ட 100 புக்கு இருக்குது, என்ன பண்ணுவீங்க? அப்படியே கொண்டு போய் லைப்ரரியில் வச்சுருவியா? பிரித்து வைப்பியா? சயின்ஸ்லாம் தனியாக, அதில் பயாலஜிலாம் தனியாக, அதில் பாட்னி தனியாக பிரிக்கிறோமா? அந்த மாதிரி. அப்புறம் சோசியல் சயின்ஸ்லாம் தனி, அதில் எப்படி பண்ணுவோம்? ஹிஸ்ட்ரி தனியாக, ஜாகிரஃபி தனியாக, அந்த மாதிரி பிரித்து வைப்போம். எதுக்கு? ஈஸியாக போய் எடுத்துக்கலாம், அதுக்குள்ளே தொடர்பு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அது மாதிரி என்ன பண்ணுறான், உயிரினங்கள்லாம் கண்டுபிடிக்க. என்னடா இத்தனை வகையாக இருக்குது உயிரினம், எல்லாம் உயிரினம் தான் கண்டுபிடிச்சிட்டான். அதோட கேரக்டர்லாம் வித்தியாசப்படுது. அந்த கேரக்டரு, ஸ்ட்ரக்சரு, உருவான விதம், இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறான், வகைப்படுத்துகிறாங்க. அப்படி தான் வகைப்படுத்துகிறாங்க. அந்த மெல்லுடைகள், துளையுடலிகள், அவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்க? அவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி கேரக்டர் இருக்கும். முதுகெலும்புகள், முதுகெலும்பிகள் கேரக்டர் என்னது? பொதுவான கேரக்டரு வெப்ப ரத்த பிராணிகள். எல்லாமே வா இல்லை. அதில் முதல் வெப்ப ரத்த பிராணிகள் யார்? பறவைகள். அதுக்கப்புறம் பாலூட்டிகள். அந்த மாதிரி ஊர்வனமும் என்னது? முதுகெலும்பு உள்ளது தான். அதில் 2ஆக பிரிக்கலாம், அந்த மாதிரிலாம். ஸோ பிரித்து அவங்கள கேரக்டர் கம்பேர் பண்ணிக்கலாம். அது சும்மா இதெல்லாம் ஒன்றும் இருக்காது, விட்டுருங்க. அப்போ நான் சொன்ன கதை இருக்கும், தேவையில்லை, சும்மா வேணால் படிச்சுக்கோங்க. அரிஸ்டாட்டில் கிமுவில் இருந்தவர். கிமு 400 இருந்திருக்கார். 2400 வருடங்களுக்கு முன்பு. இவர் இறந்து 2000 வருடங்களுக்கு பிறகு பயன்பாட்டிற்கு வந்தது. இவர் சொல்கிறார், அரிஸ்டாட்டில் அப்போல்லாம் இவ்வளோ அளவெல்லாம் கண்டுபிடிக்கலை. கிரேக்க நாட்டில் உட்காந்துக்கிட்டே அங்கே சுற்றியில் இருக்கிறத வச்சு வகைப்படுத்துகிறார். உயிரினங்களை தாவரம், விலங்குன்னு முதல்ல பிரித்தவர் அவர் தான், அரிஸ்டாட்டில். இப்போ விலங்குகள் ரத்தமுடைய விலங்கு, ரத்தமற்ற விலங்குன்னு பிரிச்சிருக்கார். அப்போது ரத்தமுடைய விலங்கு, ரத்தம். இந்த இதெல்லாம் பார்த்தோம்ல, நீர்நிலையில் இருக்குல்ல துளை உடைலிகள், அதுக்கெல்லாம் ரத்தம்லாம் இருக்காது. அதான் சொன்னேன், ஓட்டையாக இருக்கும், இப்படி இருக்கும். இது வழியாக தண்ணி உள்ளே பூந்து போகும். அப்போ தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஒவ்வொரு செல்லும் தனித்தனியாக உறிஞ்சிக்கும். தண்ணியில் இல்லை, அதுக்கு தேவையான உணவை உறிஞ்சிக்கும். அப்போ இங்கே ரத்தம் தேவையில்லை, பிரிச்சிருக்காரு அப்பவே. இறுதியாக விலங்குகளை இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் நடப்பவை, பறப்பவை, நீந்துவை. எப்போ 2400 வருஷத்துக்கு முன்னாடி திங்க் பண்ணியிருக்கான் மனுஷன், அரிஸ்டாட்டில். முதுகெலும்பு, முதுகெலும்பு அற்றவை. அது முதுகெலும்பு உள்ளதில் பாருங்கள், பாலூட்டி, பரப்பனை. அடுத்தது இது 2 என்னது? வெப்ப ரத்த பிராணி. இவங்களாம் யார்? குளிர் ரத்த பிராணி. அதில் மீன்கள் தண்ணியில் நீந்திக்கிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு வந்தோன்னே இது ஈஸியாக இருக்குது. ஊர்வனை தரையில் ஊர்ந்து போகணும், அல்லது 2 கால் இருக்கும், சைடில் இப்படி தள்ளிட்டு போகும், நிமிர்ந்து நிற்காது. ஊர்வனை. இருவாழ்விகள், தண்ணியிலே இருக்கும், நீரில் இருக்கும். இவங்கெல்லாம் என்ன மாதிரியான பிராணி? குளிர் ரத்த பிராணி. அதெல்லாம் ஊர்வனையில் எது வருது பார்த்துக்கோங்க. இதை கூட கொடுத்து கேட்பான், இதில் ஊர்வனை எது, இருவாழ்வி எது அப்படின்னு கேட்பான். முதல்ல எல்லாம் வந்து ஊர்வனை தான், இருவாழ்வி கிடையாது. தண்ணியில் இருக்கும், ஆனால் ஊர்வனையில் வச்சுக்கிட்டாங்க. ஆமை அதே மாதிரி தான், தண்ணியில் இருக்கும் ஆனால் ஊர்வனை. கன்ஃபியூஷன் வரும், வேணும்னே எடுத்து கொடுப்பான். பாம்பு தண்ணியிலே இருக்கும் ஆனால் ஊர்வனை. இதெல்லாம் வந்துட்டு இருவாழ்வி, 2லேயுமே இருக்கும். தவளை, தேரை, நியூட்டுன்னு ஒன்று இருக்காமா. இது மீன்கள், தண்ணியில் மட்டுமே இருக்கிறவங்க.
பொன்மீன், கப்பி, இந்த மாதிரி சால்மன். அடுத்தது பாலூட்டி, கரடி, புலி, திமிங்கலம். நீரில் வாழக்கூடியது, ஆனால் பாலூட்டி. பாலூட்டினா என்ன ரத்த பிராணி இருக்கும்? வெப்ப ரத்த பிராணி. திமிங்கலத்துக்கு என்ன ரத்தமா? வெப்ப ரத்தமாக தான் இருக்கணும். சரி. பரப்பனை தெரியுது, பறக்கிறதெல்லாம். 3 ஜோடி கால்கள், கண்டங்கள் உள்ள கால்கள். கால் தனித்தனியாக இருக்கா? கண்டமாக இருக்குமா? முதுகெலும்பு அற்றவை இவங்களாம். அதை பிடிக்கிறானுங்க. 3 ஜோடி கால் இருக்கும். எறும்புக்கு 3 ஜோடி இருக்கா? 1 2 3. கரப்பாம்பூச்சிக்கு அதே மாதிரி தான், 1 2 3. கேட்பான், இது கூட கேட்பான். வண்டுக்கு அதே மாதிரி 3 ஜோடி கால். 3க்கு மேற்பட்ட கால்கள். அதெல்லாம் 1 2 3 4. 3 ஜோடிக்கு மேலே இருக்குது. சிலந்தி 4 ஜோடி இருக்குது. மரவட்டை இருக்கு இல்லையா, அதுக்கு நிறைய இது இருக்குது பாருங்க. இது எல்லாத்துக்கும் முதுகெலும்பு இருக்கா? இல்லை. அடுத்தது கால்கள் அற்றவை. இது கால்கள், கண்டங்கள் கால்கள் உடையவை. இதெல்லாம் கால்கள். முதுகெலும்பு அற்றவையே இப்படி பிரிக்கிறாங்க. மண்புழு, அட்டைப்பூச்சி கால் கிடையாது. கல்லீரல் புழு, தட்டைப்புழு. இது 2 எங்கே இருக்கும்? ஒட்டுண்ணிகளாக இருக்கும், நம்ம உடம்புல இருக்கும். அப்போ விலங்குகளை இப்படியும் பிரிக்கலாம். என்னது? முதுகெலும்பு உடையது, முதுகெலும்பு அற்றது. முதுகெலும்பு உடையதில் அத்தனை வகையாக பிரிக்கலாம். பாலூட்டி, பரப்பனை, இதெல்லாம் வந்து வெப்ப ரத்த பிராணி, அது குளிர் ரத்த பிராணி. மீன்கள், ஊர்வன, இருவாழ்விகள். அதெல்லாம் வேணா விட்டுருங்க. தொகுதி, ஒரு செல் உயிரி அல்லது புரோட்டோசோவா. அமீபா, யூக்ளினா, பாரமீசியம், இவங்க எல்லாத்தையும் புரோட்டோசோவான்னு சொல்லுவாங்க. ஒரு செல் விலங்கு. இவங்களாம் எதில் வருவாங்க? யூகேரியாட்டிக் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். ஒரு செல்லு தான் இருக்கும் இவங்களாம். ஒரு செல் விலங்கு. எல்லாத்துக்கும் இன்னொரு பேர் என்னது? புரோட்டோசோவா. நாம வச்சுக்கோங்க. தொகுதி, துளையுடலிகள். தண்ணியில் இருக்குன்னு பார்த்தோம், ஓட்டையாக இருக்கும். அதுக்கு இன்னொரு பேர் என்னது? பொரிபெரா. இங்கே பார்த்துக்கோ. ரைட். இவங்களோட கேரக்டர்: ஒரு செல் உயிரி, போலிகால்கள், கசையலை, குறியிலை. கசையிலை ஞாபகம் இருக்கா? அமீபா போலிகால், யூக்ளினா கசையிலை, பாரமீசியம் அது மூலிமா நடக்கும். இடப்பெயர்ச்சி, ஒரு இடத்துலேருந்து நகருது. இனப்பெருக்கம் பிளவு முறையிலோ இணைவு முறையிலோ நடக்கும். ஒரு செல்லு 2ஆக உடஞ்சி மாதிரி. பல செல்களாலானவை. இது உடல் முழுவதும் துளைகள் நிறைந்திருக்கும். முட்களாலான அகச்சட்டகத்தை, முள் இருக்கும் உள்ள. இனப்பெருக்கம் பாலிலா முறையில் 2லுமே நடக்குதாம். ஆண் பெண் அந்த இது இருக்கு இல்லையா, சேர்ந்து அது பால் இனப்பெருக்கம். பாலிலானா ஆண் பெண் இருக்காது, அதிலிருந்து ஒரு செல் உடஞ்சி விழுந்து அது வளர்ந்து வரும். பாலிலான ஏசெக்சுவல். பால் இனப்பெருக்கம்னா இங்கிலீஷில் செக்ஸுவல், ஆண் பெண் இருக்கும். அது புலி உடலிகள் எல்லாம். ஜெல்லி ஃபிஷ், ஹைட்ரா, கடல் சாமந்தி, பவளப்பாறைகள் நோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்து என்னது? குழி உடலிகள். பவளப்பாறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப முக்கியமானது. குழி உடலிகள், உள்ள குழி இருக்கும். அதை பற்றி பார்ப்போம். பல செல் உயிர்கள், ஈரடுக்கு உயிரிகள். ஒட்டியோ நீரில் நீந்தியோ மற்றும் தனித்து அல்லது கூட்டமாக காணப்படும். புரியுதானேன்னு? பல செல் உயிரினங்கள் ஈரடுக்கு உயிரிகள். ஆமாம், அது என்னன்னு பார்ப்போம். எதையாவது பாறையில் கரையில் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அல்லது நீரில் நீந்திக்கிட்டு இருக்கும். இது மாதிரி அதே இந்த பவளங்கள்லாம் இருக்குல்ல, அது ஒட்டிக்கிட்டு இருக்கும். தனித்து அல்லது கூட்டமாகவும் வாழும். நிறையா கூட்டமாக ஒரே இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க, அல்லது ஒரு மாதிரி தனித்து இருப்பார்.
பாலின இனப்பெருக்கம் யார்? புலியுடலிகள். புலியுடலிக்கு எடுத்துக்காட்டியது ஜெல்லி மீன்கள். அடுத்தது தட்டை புழுக்கள் அல்லது பிளாட்டி ஹெல்மின்தஸ், கல்லீரல் புழு, இரத்தப்புழு, நாடா புழு, இதெல்லாம் எப்படிப்பட்டது? தட்டை புழுக்கள். இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிறவனுங்க. 3 பேருமே நம்ம உடம்புல தான் இருப்பானுங்க. ஒட்டுண்ணியா வாழ்பவை. பெரும்பாலும் இருபால் உயிரினங்களாக காணப்படுது. இருபால் உயிரினம்னா என்ன அர்த்தம்? ஆண் பெண் ரெண்டும் ஒன்றுலேயே இருக்கும். இருபால் உயிரினம். அடுத்தது உருளைப்பு தொகுதி உருளைப்புழு, அஸ்காரிக்ஸ் லும்ப்ரிகாய்ட்ஸ். அது ஒன்று தேவையில்ல. மனிதன் விலங்குகள் நோய்களை உருவாக்கும் ஒட்டுண்ணி. மனிதன் இந்த இது இருக்கு இல்லையா, யானைக்கால் நோய், அதை உருவாக்குறது இவர் தான். அதாம்மா, அது உருளைப்புழு தானே. என்னன்னு சொல்கிறேன், உருளைப்புழு யானைக்கால் அது தனியாக வரும். அது அந்த இதெல்லாம் எதனால் வருது? எங்கே இருக்கும் அது? ஓகே, அது எங்கே போய் அஃபெக்ட் பண்ணுறதுனா என் கால் வீங்கிக்கும். காலில் எங்கே லிம்ஃப் இருக்கு இல்லையா, லிம்ஃபெட்டிக் சிஸ்டம், நீர் முடிச்சு அங்கே போய் அங்கே போய் நின்றுக்கும். சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். அடுத்து மூவடுக்கு உயிரி, மண்புழு, நீரிசு, அட்டை, வலைதசை புழுக்கள். இதெல்லாம் இன்னொரு பேர் என்னது? அனலிடா. மண்புழு எந்த வகையை சார்ந்ததுன்னு கேட்பான். அனலிடா, அவ்வளோதான். கணுக்காளிகள், நண்டு, இறால், மரவட்டை, பூச்சி, தேள், எல்லாம் பூச்சி கீச்சி எல்லாமே இதில் தான் கணுக்காளிகள். அடுத்து வெள்ளுடலிகள், கணவாய் மீன், நத்தை. மேலே ஒரு கவர் போட்டிருக்கோம், நத்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. முட்தோலிகள், ஸ்டார்ஃபிஷ், கடல் சாமந்தி, நொறுங்குகிற நட்சத்திர மீன், கடல் வெள்ளரி, கடல் அல்லி, எல்லாம் முட்தோலிகள். நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அடிக்கடி பேப்பரில் வரும் இந்த பேர்லாம். தொகுதி முதுகு நான் உடையவை. பார்த்தோமா? என்னென்ன பார்த்தா? மீன் அதில் அடங்கும். முதுகெலும்பு தொடர் உடையவை, படகு போன்ற உடல் அமைப்பு. இப்போ இது வரைக்கும் பார்த்தாலும் அப்படியே சேர்த்திக்க வேண்டியதுதான். பால்வழி இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும். நோட் பண்ணிக்கோங்க. பால்வழி இனப்பெருக்கம். பெண்ணு கருமுட்டையெல்லாம் போய் கைக்கிறோம், ஆண் போய் அதில் ஸ்பேம் அடிச்சு விடும். ஸ்பேம் அந்த செல்லு ஊடி கருமுட்டைக்கு உள்ளே போய் அந்த நியூக்ளியஸ்குள்ளே என்ட்ராகி குரோமோசோம் சேரணும். அது மாதிரி நடக்கும். அடுத்தது ஆம்பிபியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருவாழ்வி. தவளை, தேரை, சாலமண்டர், சிஸ்லியன், அதெல்லாம். குளிர் ரத்த பிராணி. இவரும் குளிர் ரத்த பிராணி தான். வரும் அவ்வளோதான். ஊர்வனமும் என்னது? குளிர் ரத்த பிராணி தான். பால்வழி இனப்பெருக்கம். ஆண் இருக்கும், பெண் இருக்கும். அடுத்தது ஊர்வன ரெப்டைல்ஸ். தோட்டத்து பள்ளி, வீட்டு பள்ளி, கடலாமை, நிலாமை, பாம்பு முதல்ல எல்லாமே என்னது? ரெப்டைல்ஸ் தான். 5 விரல்கள் இருக்கும் இது எல்லாத்துக்கும், ரெப்டைல்ஸுக்கு. இதுக்கு 5 விரல்லாம் இல்லை பாருங்கள். ஊர்வனுக்கு தான் முதல்ல 5 விரல் இருக்குது. முட்டையிடுபவை. ரெப்டைல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது? முட்டையிடும். உங்களுக்கு எத்தனை அறை இருக்கும்? 3 அறை. இருவாழ்விகளுக்கு அவங்களுக்கு 3 தான். மீனுக்கு 2 அறை. இதில் ஊர்வனுக்கு ஒன்றுக்கு மட்டும் 4 அறை இருக்கும். எதுக்கு? முதலை. முதல் வெப்ப ரத்த பிராணி எது? பறவை. ஏவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பறவை இனத்துக்கு பேர் என்னது? ஏவ்ஸ். சிறப்பான பார்வை திறன் உள்ளது. பால்வழி இனப்பெருக்கம். ஆண் இருக்கும், பெண் இருக்கும். முட்டையிடுபவை. ஓவி போரஸ். எது? பறவைகள். முட்டையிடுது எல்லாமே. அடுத்து
மமலியா பாலூட்டிகள், அதில் இருந்து இதுவும் வெப்ப ரத்த பிராணிகள் தான். பாலினப்பெருக்கம் தான் நடக்கும். சரியா? பிளாட்டிபஸ், கங்காரு, வாத்து அழகு பிளாட்டிபஸ், கங்காரு, பூனை, புலி, வரிக்குதிரை, மனிதன், இதெல்லாம். காது மடல், தசையாலான உதர விதானம். உதர விதானம் என்னன்னு தெரியுமா? உதர விதானம் பயாலஜி, பாட்டனி. உதர விதானம் நுரையீரலை தாங்கி இருக்கும், நுரையீரலை தாங்கி நிற்கும். அதான் என்னது? உதர விதானம். உட்கரு அற்ற இரத்த சிவப்பணுக்கள் இங்கே தான் இருக்குது. உட்கரு அற்ற இரத்த சிவப்பணுக்கள் என்ன இருக்கான்னு பார்த்தோம். உட்கரு பல் அமைப்பு, இருபால் அமைப்பு ஆகியவற்றை பெற்றுள்ளது. ஆமாவா? பல் அதுமாதிரி இருபால், ஆண்கள் வித்தியாசமாக இருப்பாங்க, பெண்கள் வித்தியாசமாக இருக்கும். குட்டி போடுபவை, இளங்குட்டிகள் தாய்களால் பாலூற்றி வளர்க்கப்படுகிறது. அதான் பாலூட்டிகள். முதுகெலும்பு உடையவை, இதில் கேட்குறாங்க 1 2 3. முதுகெலும்பு அற்றவை இதுவும் இதுவும். இயற்கை கொண்ட முதுகெலும்பு உடைய உயிரி, இறக்கை கொண்ட இறக்கை கொண்ட முதுகெலும்பு அற்ற உயிரி இந்த இதெல்லாம். முதுகெலும்பற்ற கணுக்கால் உடைய உயிரி, இதுவும் வெட்டிக்கிலேயே சொல்லலாம். கணுக்கால் இருக்கு, அது கரப்பாம்பூச்சி. கரெக்டா? உடைய வெப்ப ரத்த பிராணி நம்மலாம், நம்ம பறவை, மனிதன், பாலூட்டி எல்லாம். முதுகெலும்புடைய குளிர் இரத்த பிராணி, ஊர்வன, இருவாழ்விகள், மீன். முதுகெலும்புடைய குளிர் இரத்தம். நுரையீரல் மூலம் சுவாசம் மேற்கொள்ளும் முதுகெலும்பு உடைய உயிரி பெயரை கொடுப்பது. நுரையீரல் மூலம் சுவாசிக்கிறது. ஊர்வன, பறவைகள், பாலூட்டிகள் எல்லாமே. அழகு உடைய விலங்கு பறவை. ஏன்னா வாய்க்கு முன்னாடி என்ன ஆகுது? இதுதான் வாய், முன்னாடி கொஞ்சம் இது வந்துருக்கு. பிரேக் எடுத்துக்கலாமா? விலங்கு பார்த்தோம். வகைப்பாடு, தாவரங்களை வகைப்படுத்துகிறாங்க. மேஜராக எப்படி பிரிப்பாங்க? பூக்கும் தாவரம், பூக்கா தாவரம். பூக்கும் தாவரம் எத்தனையாக பிரிப்பாங்க? ஒரு வித்திலை, இரு வித்திலை. வெரி குட். அதில் பூவா தாவரங்கள்லாம் நிறைய வெரைட்டி இருக்குது. ஆமாவா? தண்ணியில் மட்டும் வாழ்கிறது அதெல்லாம். அதில் என்னென்னு பார்ப்போம். ஜிம்னோஸ்பெம்னா என்னது? திறந்த விதை தாவரம். ஆஞ்சியோஸ்பெர்ம் முடியத்தது. ஆல்காக்கள், ஆல்கானா என்னன்னு பார்த்தோம்? பாசி. அது தனித்து வாழலாம் அல்லது நிறைய ஒரே இடத்துல கூட்டு சேர்ந்து வாழலாம். பட் அங்கே என்னெல்லாம் இருக்காது, உள்ள இந்த கடத்து திசையெல்லாம் இருக்காது. சைலம், ஃப்ளோயம் அதெல்லாம் இருக்காது. வேர், தண்டு, இலை என வேறுபாடற்று காணப்படும். தாலஸ், இதான் தாலஸ். நீரில் பெரும்பாலும் நீரில் வரும். பாறை, ஈரப்பதமான இடத்துல பாறையில், மண்ணிலெல்லாம் இருக்கும். ஒரு செல்லாக இருக்கலாம், பல செல். நாரிலை இந்த மாதிரி இருக்கும். தண்ணிக்குள்ளே இருக்கும் பாருங்கள், செடி இருக்கும். இதில் என்ன இருக்காது? கடத்த திசைலாம் இருக்காது. ஒன்றா ஒட்டிக்கிட்டு வாழ்கிறாங்க. தண்ணியிலேருந்து என்ன பண்ணுவாங்க? வாயுக்களையும் உணவையும் உறிஞ்சிக்குவாங்க. மாஸ்கள், மோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான வேர், தண்டு, இலைகள் என வேறுபாடற்று காணப்படும். மாசஸ் இந்த மாதிரி வேறுபாடு இருக்காது. நீரை விரும்புவை.
ஈரப்பதம் ரொம்ப அவசியம். இருவாழ்வி தாவரங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வாஸ்கல் வந்து என்னது? இருவாழ்வி தாவரம். தண்ணியில் ஈரப்பதமான நீர்நிலையை ஒட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெரணி, வேறு, தண்டு, இலை வேறுபாடு அடைந்து காணப்படுகிறது. இலை சிறியதாகவோ பெரியதாகவோ இருக்கும். உடல் இது வேறுபாடு இருக்காது, மாசு. அதே மாதிரி இதுக்கும் கிடையாது, எது? ஆல்காவுக்கும் கிடையாது. நீர், உணவு பொருட்களை கடத்தும் வாஸ்குலார் திசுக்கள் உள்ளன. யாருக்கு? பெரணி. வாஸ்குலார் திசு நீர் மற்றும் உணவுப் பொருள். நீர் வந்து என்னது? மூலப்பொருள். நீரை கடத்துகிற உறுப்பு இது சைலம். உணவு கடத்துறது ஃப்ளோயம். மாதிரி அது இருக்குது பெரணிக்கு. நிலத்தில் முதலில் தோன்றிய நிலவாழ் தாவரங்கள் நோட் பண்ணிக்கங்க. நிழலான ஈரப்பதம் மிகுந்த குளிர்ந்த பகுதியில் வாழ்பவை. அடியாண்டம், இந்த இதெல்லாம் அடியாண்டம். எருக்காட்டெலாம் இருக்குமா? அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. ஜிம்னோஸ்பெர்ம். உண்மையான வேர், தண்டு, இலைகள் வேறுபாடு அடைந்து காணப்படுது. பட் உண்மையான வேர், தண்டு, இலைகள் உடையவை எதுன்னு கேட்டால் இது ஜிம்னோஸ்பெர்ம். வாஸ்குலார் கட்டைகள் உடையவை. வாஸ்குலார் கட்டை என்னது? அந்த இதுதான் சைலத்திசு, சைல குழாய். குளோயத்திசு துணை செல்கள். நோட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வளர்ச்சி அடைஞ்சது ஜிம்னோஸ்பெர்ம். ஜிம்னோஸ்பெர்ம் என்னது? திறந்த விதை தாவரங்கள். சரி. சூழ்கள் திறந்தவை, சூர்ப்பை அற்றவை. அதனால் என்ன இருக்காது? பழங்களை உருவாக்காது. விதைகள் என்ன இருக்கும்? ஓப்பனாக இருக்கும். பைனஸ், சைக்கஸ் இதுவும் குளோர் பிரதேசத்தில் தான் இருக்கும். ஆஞ்சியோஸ்பெர்ம் மூடிய இலை தாவரங்கள். இதில் தான் பழம் இருக்கும். அல்லி வட்டம், புள்ளி வட்டம், மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்க வேண்டாம். இது பூக்கும் தாவரங்கள். ஆஞ்சியோஸ்பெர்ம் என்னது? பூக்கும் தாவரங்கள். அதெல்லாம் பூவா தாவரம். இதெல்லாம் பூவா தாவரம். சரி. இனப்பெருக்க உறுப்பில் சூலகம் தான் கனியாக மாறும். மாம்பழம் இருக்கா? அந்த கொட்டை விதை உள்ளே இருக்கும். கொட்டைக்கு உள்ளே அதுக்கு மேலே உள்ளதானே அந்த பழம். அந்த பழம் இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி பூவாக இருக்கும் பொழுது அது என்னவா இருக்கும்? சூலகம். சூலகத்துக்கு இங்கிலீஷில் என்னமா? ஓவியமா? ஓவலா? ஓவியரி. ஓவியுல், ஓவியுல், ஓவல். எப்படி வரும்? சூழ்கள் விதையாமல் நோட் பண்ணிக்கிறது முக்கியமான பாயிண்ட். பூவில் எது விதையாகவும் எது கனியாகவும் மாறும். இதான் ஆஞ்சியோஸ்பெர்ம் தான் மிகவும் மேம்பாடு அடைந்தது. இதில் எத்தனை வகையாக பிரிப்போம்? ஒரு வித்திலை, இரு வித்திலை. நெல், மக்காச்சோளம் இதெல்லாம் ஒரு வித்திலை. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. பருப்பு இதெல்லாம் வந்து என்னது? இரு வித்திலை. ஒரு வித்திலையில் வேர் தொகுப்பு எப்படி இருக்கும்? ஜல்லி வேர் தொகுப்பு. இரு வித்திலையில் வேர் தொகுப்பு ஆணி வேர் தொகுப்பு. இலை நரம்பு எப்படி இருக்கும்? இணையாக இருக்கும் ஒரு வித்திலையில். இரு வித்திலையில் வலை பின்னல். சும்மா சாதாரண விஷயம் எல்லாமே. போய் இலையெல்லாம் எடுத்து பாருங்கள். வாழை இலை எப்படி இருக்கும்? ஒரு வித்திலை. வாழைப்பழத்தில் விதை இருக்கா? இல்லையா? கருப்பாக இருக்கு. பிரிக்கலாம் சின்னதாக. வாழைப்பழத்தில் விதையை எடுத்து பாருங்கள். ரெண்டு இது இருக்காது. அங்கே 2 இதழ் இருக்காது. ஓகே. வாழை மரத்தோட வேர் அப்போ எப்படி இருக்கும்? ஜல்லி வேர். ரைட். வாஸ்குலார் திசுவான சைலம் அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. நெல் என்னது? ஒரு வித்திலை. புளி இரு வித்திலை. நெல் தான் போட்டிருக்கானுங்க. ரைட் ரைட்.
வளரும் பொழுது இங்கே பாருங்கள் ஒரே ஒரு இலை தான் வரும். இதில் 2 இலை வரும். கீழே அந்த இது ஒட்டிக்கிட்டு வரும். 5 உலக வகைப்பாட்டு முறை. 5 உலக வகைப்பாட்டு முறையை கொடுத்தவர் யார்? R.H. விட்டேகர், 1969. 5 உலக வகைப்பாடு என்னென்ன? மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, தாவரம் உலகம், விலங்குலகம். சயின்ஸு நான் 10th கஷ்டப்பட்டு தான் சார் படித்தேன். அவங்களே இப்போ திரும்ப கேட்டினா வேலை முடிஞ்சிடுச்சு. 5 தடவை ரிவிஷன் ஆகிடுச்சு கிளாஸ் ஆரம்பிச்சு. மொனிரா என்ன இருக்குன்னு பார்த்தோம். ப்ரோகேரியாட்டிக், ஒரு செல் உயிரி. அவ்வளோதான். இதில் யாரெல்லாம் இருப்பாங்க? பாக்டீரியங்கள், நீலப்பசும்பாசி. பாக்டீரியாவில் வந்துட்டு பச்சையும் இருக்காது, நீலப்பசும்பாசியில் பச்சையும் இருக்கும். பூமியில் உருவான முதல் உயிரினம் வைரஸுக்கு அப்புறம் தான் இது ஃபார்ம் ஆகிருக்கணும். பட் தானாக உணவு உற்பத்தி செய்யக்கூடிய ஆள் யார்? நீலப்பசும்பாசி. அதான் முதல் உயிரினம் நீலப்பசும்பாசி தான். ரைட். நீலப்பசும்பாசி இல்லைன்னா பாக்டீரியங்கள். ஒரு சில பாக்டீரியாவில் பச்சையும் இருக்கும், குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஒரு சில இதில் பச்சையும் இருக்காது. கரெக்டா? ரெண்டுமே இருக்காது. தண்ணியில் தான் இருப்பாங்க அவங்க. புரோட்டிஸ்டா படித்து கூட முன்னாடி எல்லாம் சொல்லிட்டேன். நியூக்ளியர் ஜவ்வு இருக்குமா மொனிராவில்? ப்ரோகேரியாட்டிக்னா என்ன அர்த்தம்? கிளியரான நியூக்ளியஸ் தெரியாது. கிளியரான நியூக்ளியஸ் தெரியுன்னா என்ன பண்ணணும்? நியூக்ளியஸை சுற்றிலும் ஜவ்வு வந்துருக்கும். அந்த கிளாஸ் வந்தீங்களா நீங்கள்? வரலாம், வீடியோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வீடியோ. நீங்கள் பிரகதீஷ் புரோட்டிஸ்டா, இதுவும் ஒரு செல் உயிரி தான். அதான் புரோட்டிஸ்டா ஒரு செல் உயிரி தான். அதுக்கு அடுத்த பதில் சொன்னேன். யூகேரியாட்டிக், கிளியரான செல்லு ஃபார்ம் ஆகிருக்கும். தாவர வகை புரோட்டிஸ்ட். அதுலேயும் தாவர செல் இருக்கும், விலங்கு செல் இருக்கும். மொனிராவில் இதுலேயும் தாவர செல் இருக்குது, விலங்கு செல். தாவர செலவெல்லாம் என்னென்னு பார்த்தோம். என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். புரோட்டோசோவா, தாவர என்ன, விலங்கு செல். விலங்கு ஒரு செல் உயிரிலாம் புரோட்டோசோவான்றாங்க. அதில் அமீபா, பேரமீசியம், நியூக்ளினா அதெல்லாம் வந்துடும். ஒளிச்சேர்க்கை தாவர வகை புரோட்டிஸ்ட்டுகள். அவங்களுக்கான உணவை அவங்களே தயாரிச்சுக்குவாங்க. பாசி இதெல்லாம் வரும். பாசியில் ஒரு செல் வகை மற்றும் பல செல் வகைகளும் அடங்கும். மேலே பார்த்தோம் இல்லையா? ஒரு செல் பாசி இருக்குது, பல செல் பாசி இருக்குது. விலங்கு வகை புரோட்டிஸ்ட்டுகள் பெரும்பாலும் புரோட்டோசோவான்கள் என அழைக்கப்படும். ஒரு செல் உயிரி, யூகேரியாட்டிக் செல்லு, விலங்கு, அதை என்னன்னு சொல்லுவாங்க? புரோட்டோசோவா. எல்லாத்தையும் சேர்த்தி. ஓகேவா? புரோட்டோசோவாவில் அமீபா, பேரமீசி அதெல்லாம் அடங்கும். பாக்டீரியா அதில் வந்துடும், மொனிராவில் வந்துடுது. ப்ரோகேரியாட்டிக். சரியா? ரைட். பூஞ்சை உலகம், பங்கை என்னது இது? ஒரு செல் உயிரி இருக்கும், பல செல் உயிரியாக இருக்கும். ஓகேவா? என்ன இருக்காது? பச்சையும் இருக்காது. பட் தாவரத்தில் உள்ள என்ன இருக்கும்? செல் சுவர் இருக்கும். செல் சுவர் எதாவது ஆணுச்சு? கைட்டினால் ஆனது. தாவர செல்லில் செல் சுவர் எதால் இருக்கும்? செல்லுலோஸ்னால இருக்கும். இதெல்லாம் கேள்வி, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், எல்லாம் கேள்வி. ரைட். இது யூகேரியாட்டிக். சிங்கிளாகவும் இருக்கும், சேர்ந்து இருப்பாங்க. காளான்லாம் என்னது? அதாங்க பல செல் பூஞ்சை. சிங்கிளாக இருக்கிறதுக்கு எடுத்துக்காட்டு ஈஸ்ட்டு, ஒரு செல் பூஞ்சை. ஓகேவா? ரைட்.
பொருள்களின் மீது செரிமான நொதியை சுரந்து அவற்றை செரித்து உறிஞ்சுதல் மூலம் பெறுகிறது. வேற ஒரு பொருளை சார்ந்து இருக்கும். ஓகேவா? பிறச்சார்பு ஊட்ட முறை. மெயினாக செத்து போன உயிர்கள் இருந்தால் உறிஞ்சி எடுப்பாங்க. உயிர் உள்ளதுலேயும் எடுத்துக்கும், செத்து போனது. 3 டைப் பார்த்தோமா? ஃபங்கஸ் 3 டைப் இருக்குது. என்னென்னது? பிறச்சார்பு ஊட்ட முறை, அடுத்த உயிர்கிட்டருந்து பறிச்சிக்கிறது. செத்து போனதுலேருந்து பறிச்சிக்கிறது சார் உண்ணி, சாப்ரோட்ரோப்ஸ். மியூச்சுவல், உயிர் உள்ளதை கூட சேர்ந்துக்கிட்டு அவருக்கு ஒரு மினரல் கொடுப்பாரு, அவர்கிட்ட கார்போஹைட்ரேட்டு வாங்கிக்குவார். சரியா? சிம்பயோட்டிக் அப்படின்னு பார்த்தோமா? சிம்பயோட்டிக் எது எடுத்துக்காட்டு? எது? பாசி இது சேர்ந்தது. அந்த இலை சாருண்ணிகளாகவும் சிதைப்பகலாகவும் செயல்படுது. ரொம்ப முக்கியமானவங்க. ஒட்டுண்ணிகளாகவும் காணப்படுது. மோல்டு, மில்டியூஸ், நாய்க்குடை காளான்கள், ஈஸ்டுகள், இதெல்லாம் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு. தாவர உலகம். என்னது தாவர உலகம்? பல செல் தாவரம், பரசெல் உயிரி தாவரம். அதில் தான் அந்த அத்தனை வகை பார்த்தோம். என்னென்ன? நீரில் வாழ்கிறது, நீர்லையும் நிலத்துலையும் வாழ்கிறது, ஈரப்பதமான பகுதியில் வாழ்கிறது, அப்புறம் மற்ற பகுதியில் நிலத்தில் பார்த்துட்டு வந்தோம்ல. அதெல்லாம் யூகேரியாட்டிக், ஒளிச்சேர்க்கை நிகழ்த்துவை. லிப்பிடுகள் எண்ணெய் கொழுப்பின் வடிவமாக சேமிக்கப்படும் உணவாக உள்ளது. தாவரத்தில் உணவு எப்படி சேமிக்கப்படும்? ஸ்டார்ச் மெயின், எண்ணெயாகவும் சேமித்து வைக்கும். அதனால தான் கடலக்கொட்டையிலேருந்து எண்ணெய் கிடைக்குதா? அப்புறம் என்ன சொல்கிறானுங்க? நெல்லோட அந்த தூள் இருக்குல்ல, உமி அது பேர். மேலே கவரு ஒரைசான்னு வருது ஒரு எண்ணெய், அதிலேருந்து எடுக்கிறானுங்க. சரியா? ரைட். அது என்னது? கொழுப்பு, லிப்பிடுன்னு சொல்லுவாங்க. கொழுப்போட இன்னொரு ஃபார்ம் தானே அது, ஸ்மால் ஃபார்ம், லிப்பிட்ஸ் அப்படிம்பாங்க. மாசு, பெரணி, கூம்புகளை உருவாக்கும் தாவரங்கள், பூக்கும் தாவரங்கள் தாவர உலகத்தில் அடங்கும். அதெல்லாம் பெரணி. இது பூவா தாவரம், திறந்த விதை தாவரம். ஆமாவா? விலங்கு உலகம். யூகேரியாட்டிக் செல், பல செல் உயிரி. ஆமாவா? எல்லாமே பார்த்துட்டோம். மீன், இருவாழ்வி, ஊர்வன, பறவைகள், மனிதர்கள், இவங்கெல்லாம் யார்? முதுகெலும்பு உடையவைகள். முதுகெலும்பு அற்றவே இருக்காங்க. புலி உடலிகள், மெல்லுடலிகள் பார்த்தோமா? அதெல்லாம். கடல் பஞ்சு, ஜெல்லி மீன், அதெல்லாம் முதுகெலும்பு அற்றவை. இதெல்லாம் நம்ம இதில் வருவோம். முதுகெலும்பு உள்ள, முதுகெலும்பு உள்ளவையில் எத்தனையாக பிரிக்கிறாங்க? மீன், இருவாழ்வி, ஊர்வன, பரப்பனை, அடுத்தது பாலூட்டிகள். இந்த 5 எத்தனையாக பிரிப்பாங்க? 2. என்னென்ன? குளிர் ரத்த பிராணி, வெப்ப ரத்த பிராணி. முதுகெலும்புகளில் அந்த முதுகெலும்பு இல்லை, அதெல்லாமே என்னது? குளிர் ரத்த பிராணியாக தான் இருக்கும். முதுகெலும்பில் தான் குளிர் ரத்த பிராணி, வெப்ப ரத்த பிராணி. எதெல்லாம் வெப்ப ரத்த பிராணி? இந்த 5ல் பறவை, மனிதன். முதல் வெப்ப ரத்த பிராணி பறவை தான். வெப்ப ரத்த பிராணினா என்னென்னு தெரியும்ல? ரீகால் பண்ணிக்கோ. அந்த வார்த்தைக்கு ரீகால் பண்ணி எடுத்து பார்த்தோன்னா நின்றுடும் எப்பயுமே. ஏன்னா இந்த வெப்ப ரத்த பிராணினா அது வெப்ப ரத்த பிராணியா? அது குளிர் ரத்த பிராணி. சரியா? மாற்றி சொல்லிட்டீங்க. வெப்ப ரத்த பிராணி வெளியில் என்ன வெப்பம் இருக்கோ, அட்மாஸ்பியரில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதை பார்த்துக்காது. அதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், அது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அட்மாஸ்பியரில் டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா இதோட உடம்புலையும் டெம்பரேச்சர் குறையும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணும்? ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். கார்போஹைட்ரேட் உடச்சி பார்த்தோமா? அதுமாதிரி அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, இதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதை என்ன பண்ணும்? குறைக்கும். குறைக்கிறதுக்காக என்ன பண்ணும்? வியர்வையை வெளியிடுது. சரியா? சயின்டிஃபிக்காக வாழுங்க. வியர்வை எதுக்கு வருது? வியர்வைக்கு நாற்றம் உண்டா? அதுக்கெல்லாம் நாற்றம் கிடையாது வியர்வைக்கு. அப்புறம் நான் சார் வேர்வை நாத்தடிக்கு சார். இந்த வியர்வையில் வெறும் வியர்வை மட்டும் வராது, யூரியா, மினரல்ஸ்லாம் வெளியில் வரும்.
சரியா? அதை சாப்பிட்றதுக்கா நம்மளை சுற்றிலும் யார் இருக்கா? மைக்ரோப்ஸ் இருக்காங்க. அவங்க போய் உக்காந்து சாப்பிட்டு கழிவெல்லாம் அங்கேயே விட்டுருவாங்க. அதுதான் ஸ்மெல்லு. புரிஞ்சுதா? இதுதான் சயின்டிஃபிக் அப்ரோச். புரிஞ்சு வாழ்கிறது எல்லாமே. இது மாதிரி எல்லாமே ஃபேன் ஓடுது ஏன்டா ஓடுதுன்னு கேள்வி கேட்டுக்கோங்க. முன்னாடியே ஃபிசிக்ஸ் அட்டன் பண்ணவனுக்கு பதில் வந்துருக்கணும். சரியா? பதில் வராதவங்க கேள்வி கேட்டு வைங்க, நம்ம ஃபிசிக்ஸ் பார்க்குறப்ப பார்ப்போம். எல்லா சப்ஜெக்டும் நம்மளை சுற்றிலும் நடக்கிறது தான். ஹிஸ்ட்ரி மட்டும்தான் என்னது முன்னாடியே நடந்தது, ஆனால் அதோட தாக்கம் இங்கே இருக்கும். சரியா? வட இந்தியாவுக்கு போகிறோம், பெண்கள் ஆண்கள் எல்லோரும் சமமாக நடத்தப்படுறதில்ல. எங்கே இருக்கும் அதோட இது? வரலாறை போய் எடுத்து பார்க்கணும் யாரான்ட்டு. அதே இந்தியா தான் தமிழ்நாட்டில் ஆண் பெண் எல்லோரும் சமமாக இருக்காங்க, படிக்கிறாங்க. அப்போ வரலாறில் மாற்றம் நடந்துச்சு. யாரும் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க? கேள்வியா? கேள்வி தானே. யூபிஎஸ்சியில் வந்துருச்சா பெரியாரை பற்றி? ரைட். அந்த மாதிரி என்ன பண்ணணும்? கொண்டு போகணும். அப்போ உங்களுடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்கும். இதேமாரி இந்தியாவில் இருக்க எல்லாம் இருந்தாங்க நம்ம நாடு அன்னைக்கு தான் முன்னேறும். அல்லது 50% அப்படி இருக்கணும். 100% மொக்கையாக இருக்குது. ஐஐடியில் படித்தாங்கிறான், டேரக்டர்னா. அப்போ இந்தியாவிலே பயங்கர அறிவாளின்னு நடத்தான். ஐஐடி டேரக்டர் இருந்தான். அவன் கோமியம் குடிடான் நல்லதுன்றான், கூமுட்ட பையன். அப்போ நாடு எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. சரியா? சரி. முதுகெலும்புகளின் படங்கள். இதுக்கு முதுகெலும்பு இருக்கா இல்லையா? முள் இருக்கா? இது மீன் தண்ணியில் மட்டும் வாழும். இது இருவாழ்வி. இது ஊர்வனை, இது பரப்பனை. இதிலேருந்து வந்தது தான் இது. இதோட முன்னங்கால் தானே ஆயிடுச்சு ரெக்கேமேஜ். இந்த பரிணாம வளர்ச்சி. கேட்டால் கடவுள் தான் படைத்தான் மனிதனை. பரிணாமம் அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல் உயிரி. நம்மளோட முன்னோடி யார்? ப்ளூ கிரீன் ஆல்கே. இவங்கெல்லாம் லேட்டஸ்ட்டு உயிரினங்கள் எல்லாத்துக்கும் முன்னோடியாது ப்ளூ கிரீன் ஆல்கே தான். அது எப்படி உருவானுச்சு? அது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் அதுவாக நடக்குது. கெமிக்கல் ப்ராசஸ்னால் என்னென்னு கெமிஸ்ட்ரியில் பார்ப்போம். பால் ஊற்றி அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பேசுனதெல்லாம் இருக்கும் அப்படியே. நிறைய குறையெல்லாம் நமக்கு தேவையில்ல, விட்டுருங்க. அதெல்லாம் வச்சு என்ன பண்ண போனோம்? இரு சொல் பேர் முறையை கொண்டு வந்தது காஸ்பாட் பாகின் 1923 அறிமுகப்படுத்துகிறார். அவர் தான் அறிமுகப்படுத்துகிறார். செயல்படுத்தினவர் யார்? கரோலஸ் லின்னேயஸ் 1753. இவர் தான் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை. நோட் பண்ணிக்கங்க. யார்? கரோலஸ் லின்னேயஸ். பேரினா சிட்டுனா பேரினா சிட்டுனா அதெல்லாம் கலந்து வரும். அதெல்லாம் 2 வார்த்தை வரும். ஒரேசா சட்டைவம், அல்லியம் சட்டைவம், அது மாதிரி 2. பேரினா இது சிட்டுன்னு. அது மாதிரி மனிதனுக்கு ஹோமோசேப்பியன். இங்கேயும் பார்த்துக்கோங்க. அங்கே ஒரு லிஸ்ட்டு பார்த்தோமா? அதில் பார்த்தோம் 9th இங்கே ஒரு லிஸ்ட் இருக்குது. ஆரஞ்சுக்கு சிட்ரஸ், சைனசிஸ். மீனுக்கு வந்து கட்லாவாமா மீன். நெல் ஒரைசா சட்டைவா. இது பேர் என்னது? அல்லியம் சட்டைவா. அது மாதிரி ஏதாவது இருக்கும். ஏதாவது கோதுமை கீதுமையாக இருக்கும். வெங்காயமா? வெங்காயத்தோட பேராமா. போடா வெங்காயன்ற மாதிரி. ஆமாம். அடுத்து தேங்காய் காக்கஸ் நியூசிபெரா. தவளைக்கு வேணா என்னமா? ராணா எக்ஸா டாக்டைலா. வேப்ப மரத்துக்கு அசாட்டிரா இண்டிகா. எலுமிச்சம்பழம் சிட்ரஸ். இந்த புளிப்பு பழம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சிட்ரஸ்னே வரும். இது ஆரஞ்சு சாத்துக்குடிலாம் பாருங்கள் சிட்ரஸ்னே வரும். சிட்ரஸ் ஆரஞ்சு சிட்ரஸ் சைனன்சிஸ். இஞ்சி ஜிஞ்சர் ஆப்பிசினியல். பப்பாளிக்கு வந்து காரிக்கா பப்பாயா. பேரிச்சம்பழம் போனிக்ஸ். இது கட்டாயம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். வெங்காயத்துக்கு அல்லியம் சட்டைவம். மனிதன் ஹோமோசேப்பியன்ஸ். எலி ரேட்டஸ். ரேட்டு தானே எலிக்கு இங்கிலீஷில். புறா கொலம்பியா லிபியா. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே பார்த்தது அப்படியே இருக்குங்க. நான் சொன்னதெல்லாம் அப்படியே படிங்க. முனிரா புரோட்டிஸ்டா பூஞ்சை. இதில் எது ப்ரோகேரியாட்டிக் செல்லு? முனிரா மட்டும் தான் புரோ, மற்றதெல்லாம் யூகேரியாட். சரியா? இதில் எது ஒரு செல் உயிரியாக இருக்கும்? மொனிராவும் புரோட்டிஸ்டா 2 பேருமே ஒரு செல் உயிரி.
சரியா? ஒரு செல் உயிரி மட்டும்தான். இது ரெண்டுலேயும் என்ன இருக்கும்? விலங்கு செல் இருக்குது, தாவர செல் இருக்குது. புரோட்டிஸ்டாவில் விலங்கு செல்லுக்கு பேர் என்ன? புரோட்டோசோவா. புரோட்டிஸ்டா, புரோட்டோசோவா அப்படி நான் வச்சுக்கேன். விலங்கு செல்லுக்கு மட்டும், தாவர செல்லுக்கு கிடையாது. பல செல் உயிரிகள் எங்கெங்கே இருக்குது? பூஞ்சையில் கொஞ்சம் பல செல் உயிரிகளும் இருக்குது. அது பிளான்டேல வந்துருமா? ஓகேவா? அது பிளான்டேல வந்துடும். பூஞ்சையில் ஒரு செல் உயிரி இருக்குது, பல செல் உயிரி இருக்குது. ஓகேவா? பிளான்டேலாம் என்னது? பிளான்டே அனிமலியெல்லாம் பல செல் உயிரி. அவ்வளோதான். இது எல்லாமே இங்கே இருக்கும். பூண்டா? சட்டை வெங்காயம் தான் போட்டிருக்கான். புக்கில் தான் போட்டிருக்கு பாருங்க. பாருங்க, பாடம் முடிஞ்சா? தேவையானது மட்டும் சொல்கிறேன், கேள்வி கேட்குறேன், சொல்லுங்கள். அது வேண்டாம். சிற்றினங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோம்? உயிரி விலங்கில் மிகப்பெரிய பிரிவு, அதான் உலகம்னு சொல்கிறோம்ல, தாவர உலகம், அந்த மாதிரி பேர் உலகம். யாரால் முன்மொழியப்பட்டது? புறாவின் இருசொற் பெயர் கொலம்பா லிவியா. சிற்றினம் என்பது டேஸ் வகைப்பாட்டின் நிலை, 5 வகைப்பாட்டின் கடைசி நிலை. ஆமாவா? டேஸ் பச்சையமற்ற மற்றும் ஒளிச்சேர்க்கை தன்மையற்றது. பூஞ்சை. வெங்காயம் அதை விட்டுருங்க. தந்தை அல்லியம் சட்டை வெங்காயத்துக்கு முடிஞ்சு போச்சு. நவீன வகைப்பாட்டினை கரோலஸ் லின்னேயஸ் போதும். மீன்கள் நீரில் வாழும் முதுகெலும்புடையவை. சரியா? சரி. 5 வாய்ப்பாடு மொழியப்பட்டு 69. ரைட். இதெல்லாம் கேட்க மாட்டாருனாலும் ஓகே. உண்மையான உட்கரு ப்ரோகேரியாட்டிக் செல்களில் காணப்படும். கரெக்டா? இல்லை. யூகேரியாட்டிக். தப்பு. இது விலங்கு செல்கள் செல் சுவர் பெற்றவை. கரெக்டா? சும்மா கதை மாதிரி கேட்டுகிட்டே இருந்தால் போதும். சயின்ஸ் வராதவங்களுக்கு வந்திருக்கும் நேரம். அத்தனை தடவை பேசியிருக்கோம். மொனிரா. புரோட்டிஸ்டா. பூஞ்சை. பிளான்டே. வனத்து பூச்சியா? இது வேண்டாம், விட்டுருங்க. அது வேண்டாம், அவ்வளோதான். நான் எதெல்லாம் ஹைலைட் பண்ணணும் அதான் கொஸ்டின். சரியா? புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு மனப்பாடம் என்ன பண்ணணும்? அப்போ வெங்காயத்தோட பேர் அது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அர்த்தம் தெரியாது நமக்கு, ஏன்னா வேறு மொழியில் இருக்குது. ஓகேவா? சொல்லுங்கள், எதாவது சொல்ல வந்தீங்களே.